தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்த நெல்லை திருச்செந்தூர் ரயில் பாதை பராமரிப்பு பணி 4ஆம் தேதி மாலைக்குள் நிறைவு பெறும் என தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சுடலைக்குமார், ரயில்வே துறை சார்பில் என்னென்ன மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையானது மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருந்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் முதல் செய்திங்கநல்லூர் வரையிலான ரயில் பாதையில் பல இடங்களில் குளங்களில் இருந்து ஏற்பட்ட உடைப்பு வெள்ளம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த ரயில்வே தண்டவாளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருந்தது. குறிப்பாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சுமார் 800 பயணிகள் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டனர். இந்த சூழலில் அந்த பராமரிப்பு பணிகள் சேதமடைந்த பகுதிகளை பராமரிக்கும் பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக கடந்த வாரம் கூட தென்னக ரயில்வே பொது மேலாளர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு விரைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த பணிகளும் நேரடியாக ஆய்வு செய்திருந்தார். நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த சூழலில் வருகின்ற 4ஆம் தேதி மாலைக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்று தென்னக ரயில்வே தரப்பில் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு தினமும் பேசஞ்சர் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தினமும் மாலை செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனது திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கும், அதே போன்று பழனி மற்றும் பாலருவி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் கடந்த 18ஆம் தேதி முதல் இந்த அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது. இங்க வரக்கூடிய திருச்செந்தூருக்கு வரக்கூடிய ரயில் பணிகளாகட்டும், ஆன்மீக தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த நிலையில் தற்பொழுது விரைந்து அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி மாலைக்குள் நிறைவு பெறும் என்ற அந்த தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இரவு பகலாக அந்த இருப்பு பாதை சரி செய்யும் பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதையை அதிநவீன உபகரணங்கள் கொண்டு இந்த சரி செய்யும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கான சோதனை செய்யும் பணியும் நடைபெற்று வந்ததில் 4ஆம் தேதி பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் ரயில் இன்ஜினை இயக்கி, அதாவது ரயிலுடைய இன்ஜினை மட்டும் இயக்கி சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு 6ஆம் தேதி காலை முதல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான அந்த ரயில் வழக்கமாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூர்யா, ரயில் பாதை பராமரிப்பானது 4ஆம் தேதி முடிவடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.